கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, நன்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2ஆம் ஆழ்த்தினுடைய 4வது ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாகும். இந்த ஆண்டினுடைய லெந்து காலத்தை உடைய கிருபையினாலே நாங்கள் துவக்கும்படியாக நீர் அருள் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா ஜெபங்களை நீர் கேட்டலும். ஆண்டவரை நாங்கள் அனுசரிக்கின்ற உபவாசம், வேத ஆய்வு, தியானங்கள், ஜெபங்கள் இவையெல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரை இந்த லெந்து காலங்கள் எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாகும். எங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தருகின்ற நாட்களாக அமைய அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த இடத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகள் வல்லமையாக இறங்கி அவர்கள் மீது இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே கர்த்தாவே, பெருத்த ஆசீர்வாதத்தையும் மிகுந்த சமாதானத்தையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காகும். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் என்ற பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம். Oh
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மையும் நம்முடைய வாழ்வையும் நாம் சீர்தூக்கி பார்ப்போம். செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கின்றார். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. தேவனை நோக்கி நாம் செய்த பாவங்கள், குற்றங்களை உண்மையாய் நாம் அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி நம் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-6 முடிய. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாக்கிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதனால் இப்பொழுதும் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. மீண்டும் ஒருவசியாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடும் வண்ணமாக கரங்களை தட்டி ஞான கீர்த்தனைகளிலே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாளிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே
அன்புக்குரியவர்களே, இந்த லெந்து காலத்தினுடைய சிறப்பு செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியிலே தம்முடைய திருப்பணியை ஆற்றி வருகின்ற அருள் திரு கிறிஸ்டபர் ஐயா அவர்கள். அருள் திரு கிறிஸ்டபர் ஐயா அவர்கள் லெந்து காலத்திற்காக ஆயத்தம் என்கின்ற தலைப்பின் கீழாக நம்மோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். செபத்தோடு கூட நாம் செய்தியை இப்பொழுது கேட்போமாக. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நாம் தபசு நாட்கள் என்று அழைக்கப்படுகின்ற லெந்து காலத்தின் ஆயத்தத்தினுடைய ஒரு குறுஞ்செய்தியை கேட்கப் போகிறோம். லெந்து கால செய்தி, அதை அழகுபடுத்தி தலைப்பாக உள்ளே கொண்டு வருவோம் என்றால், லெந்து காலத்திற்கான நமது ஆயத்தம். இதற்கான வேத பகுதி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் திருவசனம் 3 தொடங்கி 4 வரை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் திருவசனம் 3 தொடங்கி 4 வரை. பொதுவாக நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக சாம்பல் புதன்கிழமை தொடங்கி கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 2ஆம் ஞாயிறு வரைக்கும் நாம் லெந்து காலங்களை நாம் அனுஷ்டிக்கின்றோம். லெந்து காலம் என்பது பாரம்பரியமாய் அல்ல, நமது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஏறக்குறைய 7 பருவங்களில், ஒவ்வொரு வருஷத்தில் நமக்கு 7 பருவங்கள் கொடுக்கப்படுகின்றது ஆவிக்குரிய ஜீவியத்தில். அதிலே ஒரு பருவம் சரீர ஒடுக்கத்தின் பருவம். அதை இன்னொரு வகையில சொல்லப்போனால் கல்வாரி இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானிக்கும் பருவம். அதைத்தான் லெந்து காலங்கள், தபசு நாட்கள், தவக்காலங்கள், ஒடுக்க காலங்கள் என்று நாம் அழைக்கின்றோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 3 தொடங்கி 4 வரை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு அருமையான தலைப்பு எடுத்துக்கொள்கிறோம். என்னவென்றால், புதியதாய் மறுபடியும் பிறக்க வேண்டும். புதியதாய் மறுபடியும் பிறக்க வேண்டும். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு 2 பிறப்பு உண்டு. அதாவது கர்த்தராகிய கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு ஒரு பிறப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு 2 பிறப்பு. ஒரு பிறப்பு என்ன? தாயின் வயிற்றில் பிறக்கின்ற இயற்கை பிறப்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இன்னொரு பிறப்பு, அது மறுபிறப்பு, அதுதான் புது பிறப்பு. இதை அழகுபட அர்த்தப்பட பார்த்தோம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் திருவசனம் 3 நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்தது. ஏனென்றால் அங்கே நிக்கோதோமு என்கிற ஒரு யூத சமய போதகர் ரபி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவர் ஒரு ராத்திரி காலத்திலே ஒரு உரையாடல் நிகழ்த்துகின்றார். அந்த உரையாடனுடைய மையக்கருத்து என்னவென்றால், நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிறத அவசியத்தையும் அத்தியாவசியத்தையும் அருள்நாதர் இயேசு அவருக்கு திருவாய் மலர்கின்றார். யோவான் 3:3 அடியான் வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் மறுபிறப்பின் அவசியம் என்ன? 1, தேவனுடைய ராஜ்யத்தை காணுதல். 2வது, மறுபிறப்பின் அத்தியாவசியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தல். 1 காணுதல், இன்னொன்று பிரவேசித்தல். பிரியமானவர்களே, எபேசியர் 1ஆம் அதிகாரம் திருவசனம் 3 இதை அங்கே ஆழப்படுத்துகின்றது. எபேசியர் 1:3. அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகார வசனம் 5 இதை அர்த்தப்படுத்துகின்றது. இன்னொரு வார்த்தை உண்டு. கொலோசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் திருவசனம் 5. கொலோசியர் 1:5 வாசிக்கிறோம். மறுபிறப்பின் தாற்பரியங்களை அங்கே பவுலையா கொலோசியர்களின் நிருபத்திலே அங்கே முக்கியத்துவப்படுத்துகிறார். 1, இந்த லெந்துகால ஆயத்தத்திலே முதலாவது நாம் புதியதாய் மறுபடியும் பிறக்க வேண்டும். 2வது, புதிய சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும். 1 புதியதாய் பிறக்க வேண்டும், 2வது புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையனவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்பானவர்களே, பழையனவைகள் என்று சொன்னால் பழைய மனுஷனின் செய்கைகள், பழைய மனுஷனின் கிரியைகள், பழைய மனுஷனின் குணாதிசயங்கள், பழைய மனுஷனின் நடத்தைகள். வருஷம் கடந்து போய்விடுகிறதுனாலே நமது குணங்கள் கடந்து போகாது. 2022 போய்விட்டதினாலே புதிய வருஷம் வந்துவிட்டது. அப்படி என்றால் குணங்கள் மாறியிருக்கிறதா? நமது நடத்தைகள் மாறியிருக்கின்றதா? நமது சாயல் மாறியிருக்கின்றதா? நமது சிந்தனைகள் மாறியிருக்கின்றதா? நமது சொற்கள் மாறியிருக்கின்றதா? நமது செயல்கள் மாறியிருக்கின்றதா? எண்ணம், வார்த்தை, கிரியை. அதைத்தான் அழகாய் சொன்னார்கள். மனம், வாக்கு, காயம். இவைகளிலே ஒரு
புதிய சிருஷ்டிப்பு, ஒரு புதிய மாற்றம் வராதவரை எத்தனை வருஷங்கள் பிறந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இதோ ஹாப்பி நியூ இயர் என்று ஆங்கிலத்தில் சொல்லி மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நமது வாழ்க்கையிலே ஆண்டவன் நமக்கு ஈந்தளித்திருக்கிற அந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறதா? அதற்கு காரணம் என்ன? நாம் வாயின் வார்த்தைகளிலே உற்சாகப்படுத்திக் கொள்கின்றோம், ஆனால் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொள்ள மறந்து விடுகின்றோம், மறுத்து விடுகின்றோம். ஆகவே பவுலடிகள் கொரிந்தியர்களின் நிருபத்திலே அழகாய் சொல்லுகிறார், நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும். எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம், எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் பவுலையா ஒரு நல்ல திருவசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 4:22 அடியான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்போம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்படியானால் நமது வாழ்க்கையிலே தரிக்க வேண்டியது உடை அல்ல. உடை அவசியம், மானத்தை மறைக்க உடை. ஆனால் மாமன்னர் கொடுத்த பரலோகம் செல்வதற்கு புதிய மனுஷன். வெளிப்பிரகாரம் ஒரு மனுஷன் இருக்கிறான், இவன் சரீர மனுஷன். இந்த சரீர மனுஷனுக்கு தண்ணீர் தேவை, உணவு தேவை. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனாகிய உள்ளான மனுஷனுக்கு எது தேவை? மறுபடியும் புதிய சிருஷ்டிப்பு தேவை. அந்த உள்ளான ஆத்தும மனுஷன் ஒவ்வொரு நாளும் அவன் புதிய சிருஷ்டிப்பை, புதிய சாயலை, புதிய குணத்தை, புதிய ஒரு குணாதிசயங்களை உடையவனாக மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளிலே லெந்து காலம் என்பது ஏதோ வருஷா வருஷம் அனுஷ்டிக்கிற ஒரு ஆச்சாரமாய் அல்ல. தயவு கூர்ந்து அதை ஒரு ஆன்மீக வாழ்க்கையின் புத்தெழுச்சிக்காக நாம் இவைகளை கடைபிடிக்க வேண்டும். லெந்துகால ஆயத்தம் இன்றைக்கு ஒரு ஆரம்பம், இது ஒரு முன்னுரை. எப்படி லெந்துகால ஆயத்தம் எப்படி என்று சொல்லி 2 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்தணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 3 தொடங்கி 4 வரை புதியதாய் மறுபடியும் பிறக்க வேண்டும். The born again is needed. 2வது புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும். The new creation is needed and necessity. அன்புக்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 5:17, எபேசியர் 4:22. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களின்படி பிறந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களின்படியே வளர்ந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களின்படியே பரிசுத்த ஊழியம் செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களின்படியே அவர் நமக்காக உலகத்தின் மக்களுக்காக பாடுபட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களின்படியே அவர் மரணம் அடைந்தார், நமக்காக உயிர் கொடுத்தார். தீர்க்க தரிசனங்களின்படியே உயிரோடு எழும்பினார். தீர்க்க தரிசனங்களின்படியே அவர் மறுபடியும் வரப்போகிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய வருகையின் காலத்திலே நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் கிருபையின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். தயவு கூர்ந்து கடந்த வருஷங்களில் ஏற்பட்ட வீழ்ச்சிகள், நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட சூழ்ச்சிகள் என்கிற கன்னிகள் நம்மை விட்டு கடந்து போகட்டும். தயவு கூர்ந்து பழையன கழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆம், அதனால் இந்த நாட்களிலே நாம் கண்ணீரோடு விதைத்து கெம்பீரத்தோடு அறுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த லெந்துகால ஆயத்தம், த ப்ரிப்பரேஷன் ஃபார் லென்டன் சீசன் நமக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு கூர்ந்து நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், நம்மை நாமே அர்ப்பணித்துக்கொள்ள ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த தூய பிதாவே, லெந்துகால ஆயத்தம் என்கிற குறுந்தலைப்பிலே என் ஆவியை ஆயத்தப்படுத்த, ஆத்மாவை ஆயத்தப்படுத்த, சரீரத்தை ஆயத்தப்படுத்த இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டது புதிதாய் நான் பிறக்க வேண்டும், புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். ஆகையினாலே பரிசுத்தமும் ஒழுங்கும் ஆண்டவரை வாயடக்கமும் கையடக்கமும் நாவடக்கமும் மன அடக்கமும் எங்களுக்குள்ளே தாரும். வாயின் வார்த்தைகளினால் அல்ல, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட கிருபை செய்யும். லெந்து காலத்தின் தெய்வம் இயேசு மகாராஜாவின் நாமத்திலே ஜெபம் செய்து ஆசீர்வதிக்க தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். எங்கள் தூய பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து லெந்து காலத்தினுடைய ஆயத்தத்தை குறித்து சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு அருள் திரு கிறிஸ்டோபர் ஐயாவர்களுக்கு
ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய திருப்பணியையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவருமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை மீண்டும் ஒரு வசியாக புகழ்ந்து பாடும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே என்ற பாடலை நாம் ஒன்றிணைந்து பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம்.
ஓசியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2023ஆம் ஆண்டிலே 2 மாத காலங்கள் எங்களை பயனடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதுமாக ஆண்டவரே, நாங்கள் ஆரம்பித்திருக்கின்ற லெந்து காலங்களை குறித்து சத்தியத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் எல்லோரும் நடக்க எங்களுக்கு கிருபையும் பலனையும் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். உலகத்திற்கு எதிர்த்து நின்று ஆவிக்குள்ளாக நாங்கள் வளர்ந்தோங்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த சத்தியத்தை கேட்டு மது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தியும், கவலைகளை நீக்கும், கண்ணீரை துடைத்து ஆண்டவரை மகிழ்ச்சியும் சமாதானத்தை தாரும். உடல் சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, எதிர்காலத்திற்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை பார்த்து, குறிப்பாக பெற்றோருடைய செபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகின்ற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்ததாமே அவர்களுக்கு ஞானத்தை தந்து, கேட்கின்ற கேள்விகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு, படித்த பாடங்கள் எல்லாவற்றையும் மனதிலே வைத்து, ஆண்டவரே உம்முடைய தயவினாலே தேர்வுகளை எழுதி வெற்றி பெற அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். தொடர்ந்து அவர்களுக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதமான எதிர்காலத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான அருளை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே பாரத்தோடு வந்த அனைவரும் சமாதானத்தோடு கூட செல்ல இப்படி பிரசனத்தினாலே நீர் அவளுக்கு வெளிப்பட்டு இப்படி வார்த்தையினாலே அவளோடு கூட பேசி, நான் உன் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துதிகன மகிமை யாமக்கள் எடுக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய செபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், பயனடத்துதல், ஆசீர்வாதம் நம்மோடும் நாம் பிரவேசித்திருக்கின்ற லெந்து காலங்களோடும் செய்ய இருக்கின்ற ஆவிக்குரிய காரியங்களோடும் பெற இருக்கின்ற நன்மைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.